எல்லாருக்கும் சமமான சட்டம் சாமானியர்களையும் பிரபலங்களையும் பிரிச்சு பார்க்கறதில்ல. பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கைகளை எடுக்கும். சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல அலோக் அகர்வால்னு ஒருத்தர் 2022 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. திருவொற்றியூர்ல தன்னுடைய தாத்தா பேர்ல இருக்கிற 16 கிரவுண்ட் நிலம் அபகரிக்கப்பட்டுட்டதா அதுல சொல்லியிருந்தாரு. 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்தை ஆள்மாறாட்டம் செஞ்சும் போலி ஆவணங்கள் மூலமாகவும் எடுத்துக்கிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருந்தாரு. தன்னுடைய தாத்தா இறந்துட்ட நிலையில அவர் உயிரோட இருக்கிறது போல ஆள்மாறாட்டம் செஞ்சு பொது அதிகாரம் வாங்கி 16 கிரவுண்ட் நிலத்தை அபகரிச்சிருக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த கேஸை சென்னை மத்திய குற்றப்பிரிவோட நில ஆவண மோசடி பிரிவுல ஃபைல் பண்ணாங்க போலீஸ். தனிப்படை அமைச்சு விசாரிச்சாங்க. நில அபகரிப்பு பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு சினிமா பிரபலம்னு தெரிய வந்தது. அந்த பிரபலத்தோட பேரு அமீர் ஜான். சென்னை அடையாரை சேர்ந்தவர். சாய் அமீர் புரொடக்ஷன்ஸ் சினிமா தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்கிறாரு. இந்த பேனர்ல குரங்கு கையில் பூமாலைன்னு ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. திருப்பதி சாமி குடும்பம்னு மேலும் சில படங்களையும் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படங்கள்ல வில்லன் ரோல்ல நடிச்சிருக்கிறாரு. அமீர் ஜானும் ராயபுரத்தை சேர்ந்த ஷாஜகானுங்கிறவரும் சேர்ந்து 16 கிரவுண்ட் நிலத்தை ஆள்மாறாட்டம் செஞ்சு ஆவணங்களை தயாரிச்சு அபகரிச்சாங்கன்னு விசாரணையில தெரிய வந்தது. ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்றதுக்காக தேடின போது இவங்க தலைமறைவாகிட்டாங்க. இவங்களோட மொபைல் நம்பர்களை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுல அமீர் ஜான் அடையாறு கற்பகம் கார்டனுக்கு வரதா தகவல் கிடைச்சது. அவரை அந்த ஸ்பாட்ல சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்ணாங்க தனிப்படை போலீஸ். அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு ராயபுரத்துல பதுங்கியிருந்த ஷாஜகானையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த 2 பேரும் குற்றத்தை ஒப்புக்கிட்டதா போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அரெஸ்ட் பண்ண 2 பேரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க மத்திய குற்றப்பிரிவு நில ஆவண மோசடி பிரிவு போலீஸ். கோர்ட் உத்தரவுப்படி சினிமா ப்ரொடியூசர் அமீர் ஜானும் அவருடைய கூட்டாளியும் இப்போ ஜெயில இருக்காங்க.